أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الحميد وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من بلده ووالده والناس أجمعين. இறையருள் வேண்டி இறை தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது நல்லாசி நாடி நமது ஊரில் ஏறத்தாழ 34வது வருடமாக புனித மிகுந்த புகாரி ஷரீஃப் நடத்தப்பட்டு அதற்கான முத்தாய்ப்பான நிகழ்வாய் நிறைவுபடுத்தும் அபூர்வ துஆ ஓதப்படுவது வழமை. அப்படியான அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் துவங்குவதற்கு முன்பாக இந்த சபையில் சில செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்வது பொருத்தம் என்ற அடிப்படையில் இப்பொழுது நிகழ்வுகள் துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய தலைவர் தொடர்ந்து கிராத் ஓதிய கீதம் இசைத்த இந்த புகாரி ஷரீஃபினுடைய உதயத்திற்கு முதல் காரணமாக இருந்த மரியாதைக்குரிய ஹதரத் பிறந்தவைகள் உட்பட இந்த நிகழ்வில் ஆரம்பமாகவே பங்கெடுத்து விட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர்கள் சகோதரிகள் யாவர்களின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான தனது நல்லருளை பொழிந்தருள் பாலிக்கட்டும் என்ற பிரார்த்தனைகளோடு எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது அருளான வார்த்தையையும் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளையும் உள்ளடக்கிய புனித மிகுந்த புகாரி ஷரீஃப் ஓதப்பட்டு அதற்கான நிகழ்வு இது. இந்த நிகழ்விற்கான அடிப்படையான காரணம் என்பது அல்லாஹ்வினுடைய அருள், அஹ்மதின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது அருளான நல்லாசி. இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்முறையில் இப்படித்தான் சொல்கிறான் பெருமானாரை, குல் நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களா? இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், இவர்கள் உண்மையான இறை காதலர்களாக இருந்தால் இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், என் மீது உங்களது அன்பை முதன்மையானதாக வெளிப்படுத்துங்கள் என்று இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள். அதனால் கிடைக்கப் பெறுகின்ற பாக்கியங்களை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறார். நாம் இந்த நிகழ்வினுடைய நோக்கமாக வந்திருக்கின்ற இந்த பிரார்த்தனையினுடைய அடிப்படையே நம்முடைய பாவங்கள் களையப்படுவதுதான். துஆவினுடைய ஆரம்பமே அப்படித்தான் இருக்கணும். பாவங்களை வைத்துக் கொண்டு ஒரு உயரிய லட்சியங்களை பெற முடியாது என்பது ஹதீஸினுடைய யதார்த்தமான தகவல். ஒரு மனிதனுக்கு செழுமையை ஏற்படுத்துவது என்பது பாவம் இல்லாத வாழ்க்கை.
செழுமையை தடுப்பது என்பது பாவமான வாழ்க்கை. அல்லாஹ் பாவமற்றவர்களில் செழுமை நிறைந்தவர்களில் அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் அங்கீகரிக்கட்டுமாக. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்த அவர்கள் என்னை பின்பற்றினால் அதற்கான பயன் என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிறான். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும், செழுமை பிறக்கும், செழிப்பு கிடைக்கும், இம்மை சிறப்பாகும், நாளை மறுமை சிறப்பாகும். நிறைய தகவல்களை நாம் சொல்வதற்கான அவகாசமான பொழுதல்ல. எனவே ஒரு சில வார்த்தைகளோடு அன்பு நிறைந்த பெருமக்களே, உண்மையான இறை காதலர்களுக்குத்தான் இம்மையும் சிறப்பானதாக, செழுமையானதாக, மறுமையும் சிறப்பானதாக இருக்க முடியும். பெருமானார் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் இன்னும் முஃமின்களாக ஆறிவிடவில்லை. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மாஇன். இதெல்லாம் இந்த ஹதீஸ்ல நமக்கு பாடல் பாடம் போல எல்லோருக்கும் தெரிந்தது. பெற்றோரை காட்டிலும், அவர்களது பிள்ளையை காட்டிலும், மற்றைய அத்துணை உறவுகளை காட்டிலும் அவர்களது பிரியம் என் மீது இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த பெருமக்களே, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமின் அல்ல என்பதற்கு சில தஅவீல்கள் செய்யப்படும் பொழுது முழுமையான முஃமின் அல்ல என்று சொல்வார்கள். முஃமின்ல முழுமையான ஈமான் உள்ளவர், குறைவான ஈமான் உள்ளவர் எங்க இருக்குது? குறைவான முஃமின், நிறைவான முஃமின் என்று என்ன ஒரு கேட்டகரி இருக்கிறது. ஒன்று முஃமின் அல்லது முஃமின் இல்லை, அவ்வளவுதான். ஒன்று அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர் அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர், இல்ல ரெண்டும் தான். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுவதுமான நம்பிக்கை, பெருமானாரின் மீது களப்பற்ற அன்பு வெளிப்படுத்தப்படுவதுதான் ஒரு முஃமினுக்கான அடையாளம். அந்த அடிப்படை நம்மிடம் வர வேண்டும். வரலாற்றிலே நமக்கு நிறைய தகவல்கள் தரப்படுகிறது. முஹப்பத் என்ன, எப்படி அடிப்படை அப்படின்னு சொன்னா இரண்டு அடிப்படைகள் உண்டு. ஒன்று ஹுப்பு தபாயி, இன்னொன்று ஹுப்பே கைர தபாயி. ஒன்று இயல்பான அன்பு அல்லது செயற்கையான அன்பு. இந்த ரெண்டு அன்பு தான். செயற்கையான அன்பு அதனுடைய பிரிவுகள் மாத்திரம் 4 என்றும், சில இமாம்கள் 3 என்றும் 5 என்றும் பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி நமக்கு சொல்லுவார்கள். அடிப்படையில் அன்பு என்பது 2. ஒன்று இயல்பான அன்பு, ஒன்று செயற்கையான அன்பு. இயல்பான அன்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாய்க்கு பிள்ளையின் மீது வருகிற அன்பு, ஒரு பிள்ளைக்கு பெற்றோரின் மீது வருகிற அன்பு என்பது இயல்பானது. யாராச்சும் பாடம் நடத்தணுமா, இதான் உங்க அம்மா அதனால நீ பாசமா இருக்கணும் சொல்லவே வேண்டாம். பெத்த உடனேயே அந்த குழந்தையின் மீது அன்பு வந்துடும். இது இயல்பான அன்பு. எனவே தானே தமிழ்ல இப்படியும் கூட ஒரு பழமொழி உண்டு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அந்த அன்பு உடனடியாக வெளிப்பட ஆரம்பித்துவிடும். அதே போல செயற்கையான அன்பு, சில காரியங்களுக்காக, சௌகரியங்களுக்காக அந்த அன்பு ஏற்படும். இதை இமாம்கள் 4ஆக சொல்லுவார்கள். ஹுப்புல் ஜமால், ஹுப்புல் கமால், ஹுப்புல் இஹ்சான், ஹுப்புல் அக்ல். 4 விதமான மஹப்பத், செயற்கையான மஹப்பத், அன்பு வருவதற்கான அடிப்படை 4. ஒன்று ஹுப்புல் ஜமால், அழகுக்காக. நம்ம அழகுன்னா வெளி தோற்றத்தை மாத்திரம் உள்ளடக்கிய அழகல்ல, குணபூர்வமாக அவர்களது உள்ளங்களில் இருந்து வெளிப்படுகின்ற யதார்த்தங்கள், சிறந்த செயல்பாடுகள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம ஹஸின் குலுகி கமா ஹஸன்த கல்கி. யா அல்லாஹ், நான் எனது வெளிரங்கத்தினுடைய வெளிரங்கத்தை காட்டிலும் என்னுடைய அந்தரங்கங்கள் சிறப்பாக இருக்கணும். நான் வெளியே மாத்திரம் என்னுடைய பியூட்டியை, என்னை மாத்திரம் ரசிப்பவனாக நான் விரும்பவில்லை.
இதை விடவும் என்னுடைய மறைவான என்னுடைய உள்ளம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று துவா செய்தாங்க. அப்போ முதலாவது அன்பு உருவாகுவது என்பது அழகினார். இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வைபவங்களுக்கான நிகழ்வினுடைய அடிப்படையை சொல்வார்கள். துன்கபுல் மரஅத்துல் யர்பஇன் லிமாலிஹா. ஒரு பெண் மணமுடிக்கப்படுவதனுடைய முதல் அம்சமாக இந்த மனித சமூகம் வைத்திருப்பது என்ன தெரியுமா? அழகு என்று சொன்னார்கள். இதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது, அப்படிதானே? அப்போ அன்பு வெளிப்படுவதற்கு முதன்மையான காரணமாக இருப்பது என்பது அழகு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது ஒன்று இருக்கிறது, கமால், பரிபூரணம். எதிலையுமே முழுமையாக அந்த காரியத்தை செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காட்டிலும் அழகிலும் சரி, நிறைவான ஒரு வாழ்க்கையிலும் சரி, பெருமானாருக்கு நிகர் அவர்கள்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாடியதை போல, உலகத்திற்கும் அகிலத்திற்கும் ஒரு சூரியன், எங்கள் வாழ்விற்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. அது தாஜுல் மதீனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். அவ்வளவு அழகு, பார்க்க பார்க்க குறையாத திகட்டாத ஒரு அழகை பெற்றிருந்த பெருமானார் கமாலியத்திலும் ஒரு உச்சம். பெருமானாருக்கு குர்ஆன் கொடுக்கிற அங்கீகாரம் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நாயகமே, உங்களது முன்பின் அத்துணை பாவங்களும் கழுகப்பட்டு விட்டது. பாவமே செய்யல, இருந்தாலும் அல்லாஹ் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கமாலியத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களது கால் பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு நீங்கள் இப்படி வணங்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கமாலியத்தினுடைய நிறைவை சொல்லுவார்கள். அன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. நான் தொட்டு தொட்டு சில செய்திகள் அப்படி வேகமா போயிட்டே இருக்கேன். அப்ப இந்த கமாலியத் இபாதத் என்பது பெருமானாருக்கு தேவையில்லை என்ற ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டும் கூட பெருமானார் விடவில்லை. மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஹுப்புல் அக்ல் என்று அழைக்கப்படுகிற மனிதனினுடைய அன்பு வெளிப்படுவது 4 அம்சங்கள் சொன்னேன். முதல்ல அன்புக்காக வேண்டி வெளிப்படும். இரண்டாவது கமாலுக்காக, ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற எவ்வளோ பெர்ஃபெக்டா அந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க, நேச்சுரலாக இருக்கிறது என்றெல்லாம் ஒரு மனிதனது அன்பு அங்கே வெளிப்படும். இந்த கோணத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் முன் வந்து நிற்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அக்கல் ரீதியாக ஹுப்புல் அக்ல், ஒரு மனிதனினுடைய அன்பு வெளிப்படுவது என்பது அறிவினால் சில அன்புகள் வெளிப்படும். ரொம்ப தூரம்லாம் இந்த செய்திக்கு உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். மருந்து மாத்திரைகளின் மீது நமக்கு ஆசையா? இல்லை. மருந்து மாத்திரைகளின் மீது யாருக்கும் ஆசையா? இல்லை. அல்லாஹ் அந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்ட நிலையில் இந்த பகுதிக்கு, இந்த துஆவினுடைய மஜ்லிஸிற்கு வருகை தருபவர்களுக்கு நோயற்ற வாழ்வை எல்லாம் வழங்கி அருள்பாலிக்கட்டும். ஆனா அவங்க அந்த மாத்திரை மருந்தின் மீது பிரியம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? காலையில இத்தனை சாப்பிடணும், மதியம் இத்தனை போடணும், ராத்திரி 4 என்றெல்லாம் கணக்கிட்டு அந்த மாத்திரையின் மீது அன்பு வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, போட்டாதான் கை கால்லாம் ஆடாம இருக்கும், இல்லைன்னா பிரஷர் ஏறிடும். அப்படிதானே? மாத்திரை போட்டா அப்படி அமைக்கிறோம் அப்படின்னு தெரியுது. இந்த அக்கல் புத்தி சொல்கிறது, இதை போட்டால்தான் அந்த மாத்திரையின் மீது நமக்கு அன்பு வருவதற்கான காரணம் என்ன? பச்சை மாத்திரை எடுத்துட்டு வா,
ஊதா கலரை 11 மணிக்கு போடணும்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த மாத்திரையின் மீது அன்பு வருவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அதை போட்டாதான் நம்முடைய காரியங்கள் சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய அக்லுக்கு நிகர், அவர்களினுடைய புத்தி, அந்த அழுத்தத்தினுடைய உச்சத்தினுடைய நிகர் அவர்கள் தானே. எவ்வளவு வரலாற்று செய்திகள் இருக்கிறது. அதுபோல இஹ்சான், ஒரு மனிதனினுடைய உபகாரத்திற்காக வேண்டி நம்மிடத்திலிருந்து அன்பு வெளிப்படும். அல் இன்சான் அப்துல் இஹ்சான், மனிதன் உபகாரத்திற்கு அடிமை. ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் யாராச்சும் கொடுத்துட்டா பார்க்குற நேரம்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும், சும்மா இருக்கலாம், வாங்கலாம், சேர் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். எதுவுமே கண்டுக்கிடலைன்னாலும் இவரும் கண்டுக்கிடவே மாட்டார். அப்படிதானே? இது உலகத்தினுடைய இயல்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது காட்டிய இஹ்சான் சாதாரணமானதல்லவே. மிஅராஜினுடைய அந்த பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று அழைக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்திய அந்த இஹ்சானியத் என்னும் தன்மைக்கு நிகர் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், உன்னுடைய சலாம் என்னும் நிம்மதி, அருள், வளம் எனக்கு மாத்திரமல்ல எல்லா சாலிஹீன்களுக்கும் கிடைத்தருள வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆசித்தார்கள், சொன்னார்கள் என்று நாம் கேட்கிறோமே. அன்பு நிறைந்த பெருமக்களே, அப்படிப்பட்ட பெருமானாரின் மீது நம்முடைய அன்பு தபஈயாக இருந்தாலும் சரிதான், தபஈ என்ற இயல்பிலும் சரி, சேர்க்கையிலும் சரி, பெருமானாரின் மீதுதான் நம்முடைய அன்பு முதன்மையானதாக இருக்கணும். அல்லாஹுவின் மீது நாயகமும், நாயகத்தின் மீது அல்லாஹும் வைத்திருந்த அன்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே, உங்களுடைய கௌமுக்கு, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னை பற்றி எச்சரிக்கை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது உபைஸ் மலையின் மீது ஏறு நின்று தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னை தெரியுமா என்று கேட்டான். என்னை தெரியுமா என்று கேட்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்கிறான் அல்லாஹ், ஆனால் அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்கிறார்கள். எல்லா மக்களும் சொன்னார்கள், யான் தெரியாது. ஏன் தெரியாது? நீங்க எவ்வளவு நல்ல மனிதர், அமீன் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முற்படுத்தினார். காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குபவர்களை நீங்க ஏதாவது அவைகளை பற்றி ஏசிடாதீங்க. அவர்கள் ஏடாகுடமாக என்னை பற்றி ஏதாவது பேசி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு உணர்த்துதல். அப்படியே முதல் எடுத்தவுடன் ஏதாவது அல்லாஹுவை பற்றி சொல்லி அபாண்டமான அருவருப்பான வார்த்தைகள் அல்லாஹுவின் மீது பிரயோகிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவனமாக இருந்தார்கள். ஒரு சூஃபி கவிஞர், இது பெருமானார் அல்லாஹுவின் மீது வைத்திருந்த அன்பு. ஒரு ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களது வார்த்தை அது. ஒரு சூஃபி கவிஞர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ உன்னுடைய ஹபீபின் மீது வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த உலகத்தையே படைத்திருக்கிறாய். அப்படி என்று சொன்னால் நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றல்லவா சொல்லி இருக்கணும். என்னுடைய ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால கரெக்டா இருக்கும். ஆனால் நீ அப்படி சொல்லவில்லையே. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதராக முஹம்மது இருக்கிறார் என்று சொல்லிருக்கிறாய். ஆனால்
என்னுடைய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள், நான் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பினுடைய உச்சம் சரியாக இருக்கும் என்று கேட்டார். அப்பொழுது அல்லாஹ் இப்படி சொன்னதாக அவர் தன்னுடைய இஷ்கை வெளிப்படுத்துகிறார். நான் ஏன் என்னுடைய ஹபீபினுடைய பெயரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பெயருக்கு பின்னால் வைத்தேன் என்றால், என்னுடைய ஹபீபின் திருநாமம் ஒரு மனிதனினுடைய நாவிலிருந்து வெளிவருவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் மிஸ்வாக். அவர்கள் தன்னுடைய வாயை சுத்தப்படுத்திக் கொள்வதை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு மிஸ்வாக் செய்ததற்கு பிறகுதான் என்னுடைய ஹபீபினுடைய திருநாமம் அவர்கள் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தேன் என்று அவர் தன்னுடைய இஸ்கினுடைய வெளிப்பாட்டில் அப்படி ஒரு செய்தியை சொல்வார்கள். அன்பு நிறைந்த பெருமக்களே, பெருமானாரின் மீது வைத்திருக்கின்ற அன்புதான் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான அங்கீகாரம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. பெருமானாரின் மீது வைத்திருக்கின்ற அன்பு, ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அருமை சஹாபிகள் வைத்திருந்த அன்பு. ஷஹாதத்னா என்ன? முதல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஷஹாதத்னா நேச்சுரலா தமிழ்ல ஆலிம்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் கண்ணால் பார்த்தேன் என்று சொன்னதுக்கு பிறகுதான் ஷஹாதத்து. நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்படி சொல்றான்? எடுத்தோடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பார்த்துட்டேன், அவனை தவிர வேற யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டேன், அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படிதானங்க அர்த்தம்? இதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஷஹாதத் என்று சொன்னால் அஷ்ஹாதத்து அய்யுஹ்பிர பிமா ரஆ, கண்ணால் பார்த்த ஒன்றை சொல்வதற்கு பெயர் ஷஹாதத். அல்லாஹ்வை பார்த்திருக்கமா? ரசூலை கண்டதில்லை. ஆனால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோமே. வரலாறிலே இதை ஒத்த ஒரு செய்தி வருகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஸம் மின் அஹராபி. ஒரு அரபி இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் வாங்குவதற்கான வியாபாரம் நடக்கிறது. வலம் யகுன் யஹ்மிலு மாலன், அவர்களிடத்தில் கொடுத்து வாங்குவதற்கு பொருளாதாரம் உடனடியா பாக்கெட்ல பைசா இல்லை. அப்ப சொன்னாங்க, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விலைக்கு நான் வாங்கிக்கிறேன், நான் போய் அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து தந்ததற்கு பிறகு இந்த பொருளை வாங்கி கொண்டு போகிறேன், இந்த பொருள் எனக்குத்தான் வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்தாகிவிட்டது. அப்படி பெருமானார் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதன் பின்னால் அந்த பொருளை வாங்குவதற்காக வீட்டிற்கு சென்று பணத்தை எடுத்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக அந்த அரபி யகூதி அந்த ஒட்டகத்தை வேறொரு நபருக்கு விற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த காட்சியை கண்ணுற்று சொன்னார்கள், இது எப்படி சரியாக முடியும்? நான் தான் உங்களிடத்திலே இந்த ஒட்டகத்தை இவ்வளவு தொகைக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டேனே, பிறகு எப்படி நீங்கள் அதைவிட கூடுதலான காசுக்கு விற்க முடியும்? இது வியாபாரத்தில் நீதியாகுமா என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள். அப்படி சொன்ன பொழுது அந்த அரபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அரபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹல் மின் ஷாஹிதின் யஷ்ஹது அன்னி கத் பஅஸகபா. இந்த காரியத்தை, இந்த வியாபாரத்தை உங்களிடத்தில் நான் செய்தேன் என்பதற்கு என்ன சாட்சி, யார் ஆதாரம் கேட்டார். இந்த ஒட்டகத்தை உங்களிடத்தில் நான் விற்றேன் என்பதற்கு யாரு சாட்சிங்க? எதுக்கெடுத்தாலும் ஆதாரம் ஆதாரம், என்ன ஆதாரம்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணம் திகைத்து போய் நிற்கிற அந்த சூழலில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு
ஷாஹிதாக வந்து நிற்கிறார்கள் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். فقال خزيمة بن ثابت رضي الله عنه أنا أشهد أن رسول الله صلى الله عليه وسلم قد اشتراه. உங்களிடத்தில் வியாபாரம் செய்தார்கள் என்பதற்கு நான் சாட்சின்னு சொன்னார். அவங்க இல்லவே இல்லை. ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த வியாபாரம் நடக்கிற சபையில் இல்லை. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழலில் பெருமானார் நிற்கிற பொழுது ஹஜ்ரத் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த வியாபாரம் நடந்தது, நீங்க அவங்க பெருமானார் காசு கொடுத்தாங்க, நீங்க வாங்கினீங்க என்பதற்கு நான் சாட்சி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்வடைந்து போயிருக்கிறார்கள். அந்த யகூதி அரபி வேறு வழி இல்லாமல் பெருமானாரிடத்தில் அந்த வியாபாரத்தை ஒப்படைத்து விட்டு நகர்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைமாவை விடவில்லை. பீமத்த ஷஹத், நீங்க தான் இல்லையே ஹுசைமா, ஹுசைமா நீ அந்த வியாபாரம் நடக்கும் பொழுது நீங்கள் இல்லை, எப்படி நான் இருந்தேன் என்று சாட்சி சொல்வீர்கள் என்று கேட்டாங்க. ஒரு வியாபாரத்திற்கான அழகு என்னன்னு சொன்னா, இஸ்லாம் ஷரியத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, எந்த ஒரு காரியத்திற்கும் சாட்சிகள் தேவை. அப்படி இருக்க நீங்க சாட்சி பார்க்காம எப்படி நீங்க இதில் நான் பார்த்தேன் என்று சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை இப்பொழுதுதான் வெளிப்படுத்தினார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், உங்களின் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பினுடைய வெளிப்பாட்டை அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஃபகால் பிதஸ்தீகி யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பினுடைய உச்சம் என்ன தெரியுமா? வான்மண்டலத்தின் செய்திகளை எல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள், அல்லாஹ்வை சொல்கிறீர்கள், நரகத்தை சொல்கிறீர்கள், சுவனத்தை சொல்கிறீர்கள், வானவர்களை சொல்கிறீர்கள். அத்துணையும் நாங்கள் பார்க்காமல் நம்புகிற நான் இந்த துன்யாவினுடைய விஷயத்தில் உங்களின் மீது எனக்கு நம்பிக்கை வராதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது தான் வைத்திருந்த அந்த களப்பற்ற அன்பை வெளிப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தோடு சொன்னார்கள், ஹுசைலமா அவர்களது ஒரு சாட்சி சொல்பவர்களது 2 நபர்களினுடைய சாட்சிக்கான ஸ்தானத்தில் நிற்கும் என்று பெருமானார் பாராட்டினார்கள். வரலாறு பேசுகிறது, குர்ஆன் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் ஹஜ்ரத் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்தார்கள். புகாரியினுடைய துவக்க ஹதீஸ் அது. இன்னமல் அமாலு பின்னியாத், வாழ்க்கை எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது அந்த ஹதீஸினுடைய நிதர்சனம். ஆம், ஹுசைலமா அவர்களது எண்ணம் போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களது நாவில் இருந்த அல் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை உள்வாங்கி வெளிப்படுத்துகின்ற தௌஃபீக்கினை வழங்கினான். அது என்ன ஆயத்து? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மாசு மறுவற்ற இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்ட ஒரு நபி வருகிறார்கள் என்ற சோபனத்தை உள்ளடக்கிய ஆயத்தை அவர் நாவில் இருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகின்ற தௌஃபீக்கினை வழங்கினான். அப்பேற்பட்ட நாயகத்தை முன்னிறுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற எல்லா காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்திடுவான். கண்டிப்பாக கபூல் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆனந்தத்தோடு ஆசையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள்பாலிப்பானாக. புனிதமான இந்த காரியத்திற்கு இறையருள் வேண்டியும் இறைநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது அருளுக்காக வேண்டியும் ஆசிக்காக வேண்டியும் துஆவுக்காக வேண்டியும் யாரெல்லாம் இந்த காரியங்களில் கடுமையான சிரத்தை எடுத்து இந்த காரியம் சிறப்பாக நடப்பதற்கு பங்கெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் யாவருக்கும் இந்த துஆ மஜ்லிஸில் பங்கெடுப்பதற்காக என்னென்ன தேவைகளோடு எண்ணங்களோடு வருகை தந்திருக்கிறார்களோ அவர்கள் யாவர்களுக்கும் அல்லாஹ் நோயற்ற வாழ்வையும் குறைவில்லா செல்வங்களையும் சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் கிருபையுள்ள ரப்புல் ஆலமீனே
எங்கள் நாயகம் தாஜுல் மதீனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பரக்காத்தினால் அங்கீகரித்த அருள்பாலிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.